அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 30ஆம் தேதி மேலூரில் முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு. இதில் அதாவது மேலூர் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பெருமளவில் திரள இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் மேலூர் பகுதிக்கான போராட்டம் மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான போராட்டம். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்ட மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அதுக்கான போராட்டம் தான் இந்த முல்லை பெரியார் போராட்டம். இந்த போராட்டத்தில் ஏன் இந்த போராட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா, தொடர்ச்சியாக முல்லை பெரியாரில் கேரளா ஒரு அநீதியான போக்கை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு. முல்லை பெரியார்ங்கிற அணையே இருக்கிற இடமே சொல்லப்போனால் அது தமிழ்நாட்டுக்கான இடம். நம்ம தவறான ஆட்சியாளர் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்களின் தவறான போக்கால், ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற போக்கால், பெருந்தன்மையான மனப்பான்மையால் அவங்க அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு அதிகமாக கஷ்டப்படுறது யாருன்னா, இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக 5-6 மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக முழுமையாக நம்பியுள்ள இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தொடர்ச்சியாக கையாள வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. இந்த முல்லை பெரியார் விஷயத்தில் நம்ம பகுதி மக்கள், நம்ம விவசாயிகள், தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் கூடுதல் கவனத்தோடு வேலை செஞ்சு ஒரு போராட்டங்களை வலுப்படுத்தணும். அப்போ தான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை செவிசாப்பாங்க. அப்படி இருக்க போராட்டத்தில் நம்ம போராட்டங்கள் நாளை நடைபெற மேலூர் போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி பெற செய்வது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த விவசாயிகளை மட்டும் நம்ம தனிச்சு விட்டுறக்கூடாது. எல்லாரும் அவங்களோட பின்னாடி நிற்கணும். பொதுமக்கள், இளைஞர்கள், அனைத்து கட்சிகள், இயக்கங்கள் எல்லாருமே நின்று இந்த மேலூர் போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி பெற செய்யணும். தொடர்ச்சியாக பல இடங்களில் அன்னைக்கு முந்தா நாள் கும்பிலில் நடந்திருக்கு, நேற்று மதுரையில் இருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியாக முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்காக போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருப்பது மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம். நாளைய போராட்டத்தில் அது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் இதை விட நடைபெற்ற போராட்டங்களோட மிகப்பெரிய வலிமையான போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும். அனைத்து தரப்பில் இருந்தும் இந்த போராட்டத்தை ஆதரித்து நாளை மேலூரில் திரளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.